ஹாய் கைஸ், வெல்கம் டு குரியஸ் சேனல். இந்த உலகத்துல ஏகப்பட்ட ரகசியங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் நியூஸ் மூலியமாவோ இல்ல வீடியோஸ் மூலியமாவோ யூடியூப் மூலியமாவோ பலவிதமான சமூக வலைதளங்கள் மூலியமா எல்லா விஷயங்களும் கேள்விப்படுறோம். ஆனா எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் மக்கள் கேள்விப்படக்கூடாது, இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு ரகசியமா பல விஷயங்கள் பல நாடுகள் செய்யறாங்க. சோ அதான் ரகசியமான விஷயங்களா பல ராணுவங்கள் மேற்கொள்ளப்படக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி நமக்கு தெரியாம ஏகப்பட்ட ரகசிய நிறுவனங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ரகசிய இயக்கங்கள் இருக்குது, பல நாடுகள் பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் ஆராய்ச்சியா, ஒரு மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பா, ஒரு மிகப்பெரிய ரகசியமான ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு விதமான ஒரு அணு ஆயுத பொருளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த அணு ஆயுத பொருள் அப்படிங்கிறது சாதாரண ஒரு பொருள் கிடையாது, அது மிக மிக ஆபத்தான ஒரு பொருள். அந்த பொருள் யாரு கண்டுபிடிச்சா, எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதனால இந்த உலகத்துல என்ன பாதிப்புகள் உருவாயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அந்த பொருள் வேற எதுவுமே கிடையாது, யுரேனியம் U-235 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு பொருள் தான். இது பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ஃபார்முலா U-235 அப்படின்ட்டு கெமிக்கல் நேம் கொடுத்திருக்காங்க. இந்த பொருள் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுரேனியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுரேனியம் அப்படிங்கிறது என்னது, இது ஏன் அவ்வளவு பயங்கரமான ஒரு பொருள், ஆபத்தான ஒரு பொருள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் முன்னாடி இது எங்க ஃபேமஸா கேள்விப்பட்டோம் அப்படின்னா, எல்லாருமே தளபதி விஜய் அவர்கள் நடிச்ச கோட் படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போகும்போது அவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு விதமான சாம்பிள் எடுப்பாரு. அந்த சாம்பிள் எடுக்கும்போது இது யுரேனியம் தான் அப்படின்ட்டு அவர் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. சோ எதுக்கு இந்த சீனை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல அது அவ்வளவு ஆபத்தான கெமிக்கல் சொல்லி கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சேஃபா அதை உள்ள எடுத்து வைப்பாங்க, பேக் எல்லாம் மாட்டிட்டு கொண்டு போவாங்க ரொம்ப பாதுகாப்பா. சோ அந்த படத்துல எதுக்கு அதுக்கு அவ்வளவு பெரிய விஷயமா காட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த யுரேனியம் அப்படிங்கிறது அவ்வளவு ஆபத்தான ஒரு பொருள் அப்படிங்கிறது தான். இந்த யுரேனியம் அப்படிங்கிறது எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, அதாவது 1789 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஜெர்மனியை சார்ந்த ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் சயின்டிஸ்ட் அவர் யாரு அப்படின்னா மார்டின் கிளாப்ராத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர் தான். அவரு தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த யுரேனியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. இந்த யுரேனியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில பீரியாடிக் டேபிள்ல நீங்க லாஸ்ட்ல நடுவுல பாக்ஸ்ல பாப்பீங்க யுரேனியம் அப்படிங்கிறது. இந்த யுரேனியம் அப்படிங்கிறதுக்கு ஏன் யுரேனியம் பேர் வச்சிருக்காங்க, இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பூமியில பாத்தீங்க அப்படின்னா பூமியில இருக்கக்கூடிய நிலப்பரப்புகளுக்கு அடியில் பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கே யுரேனியம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, அதாவது 1789 இதை கண்டுபிடிச்சதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான், கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா அந்த 1700 சமயத்திலேயே யுரேனஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. சோ அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு உடனே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய எலமெண்ட், மிகப்பெரிய ஒரு கெமிக்கல் அப்படிங்கறதுனால அதோடைய பேர் தான் இதுக்கு வச்சு இது யுரேனியம் அப்படின்னு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதோட அட்டாமிக் நம்பர் 92 அப்படின்னு சொல்றாங்க. கெமிக்கல் சிம்பிள் U, யுரேனியம் அப்படிங்கறதுனால U அப்படிங்கிற கெமிக்கல் சிம்பிள் இருக்குது. சரி, இதுல என்னதான் மிகப்பெரிய ஆபத்து, இதுல என்னதான் விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஆயுதம். ஏன் அப்படின்னா இது ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன ரேடியோ ஆக்டிவ் அப்படின்னா, கதிர்வீச்சு அதிகமா உள்ளடக்குது. இந்த யுரேனியம் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, பொதுவா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட்டம்ஸ், அதாவது அணுக்களால தான் இருக்கும். சோ அந்த மாதிரி பல அணுக்களால உள்ளடக்கின இந்த யுரேனியம் அப்படிங்கிறது, இந்த யுரேனியம்குள்ள பல அணுக்கள் மொத்தமா சுத்திக்கிட்டு இருக்குது. சோ அப்படி சுத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதோடைய அணுக்களுடைய அந்த கம்ப்ரஷன் பவர் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ அப்படி இந்த அணுக்கள் தூண்டப்பட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால உள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே எரிபொருளால தூண்டப்பட்டு வெடிச்சு செதறப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் உருவாக்கும். ஒரு நாட்டையே ஒண்ணு இல்லாம ஆக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதத்தை இதுல இருந்து தயாரிக்க முடியும். சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஆயுதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ எப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இதுல என்ன இருக்கும் அப்படின்னா கதிர்வீச்சு அதிகமா வெளிப்படும். ஏன் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதுனால வெளிப்படும் போது, வெடிக்கும் போது நெருப்பு மட்டும் வராம கதிர்வீச்சுகள் அதிகமா உள்ளாக்கும். சோ கதிர்வீச்சுகள் வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சர் ஏற்படும், மனிதர்களுக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சோ பொதுவா உலகத்துல இந்த யுரேனியம் அப்படிங்கிறது எந்தெந்த இடங்கள்ல கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, நைகர், சவுத் ஆப்பிரிக்கா, நமீபியா, பிரேசில், கசக்ஸ்தான் அண்ட் மங்கோலியா, இந்த மாதிரியான நாடுகள்ல பாத்தீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிறது அதிக அளவு நிலங்களுக்கு அடியில உருவாகி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யுரேனியம் அப்படிங்கிறது உண்மையிலேயே இப்ப இதுக்காவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இது யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, yellow to green கலர் கிளாஸஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் யூவி ரேஸ்லாம் இருக்குல்ல, சூரியனுடைய கதிர்வீச்சா இருக்கட்டும், மத்த யூவி ரேஸ்லாம் இருக்கட்டும், சோ அதுல இருந்து தப்பிக்கணும், இல்ல மத்த எந்த விதமான கதிர்வீச்சுல தப்பிக்கணுங்கிறதுக்காக இதை வச்சே பாத்தீங்கன்னா பல கிளாஸ் மேக் பண்ணி அதை கண்ணாடியா யூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம லேப்ஸ்ல சயின்டிஸ்ட் வேலை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இதுல இருந்து கண்ணாடிகள் தயாரிச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த யுரேனியத்துடைய ஒரு மிகப்பெரிய அபாயமான விஷயம் என்ன அப்படின்னா கேன்சர் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யுரேனியம் அப்படிங்கிறது வெடிச்சு செதறிச்சு அப்படின்னா மனித உயிர்களுக்கு என்ன ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னா, மனிதர்கள் உடனே இறந்து போயிட மாட்டாங்க, அதுக்கு பதிலா உங்களோட உடம்புல
கேன்சர் அதிகமா வந்து இன்டியூஸ் ஆகும். இதுல இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் வெளிப்படும் போது, அதாவது பாத்தீங்க அப்படின்னா வெடிச்சு செதறி அதுல இருந்து நெருப்புல இருந்து வர வெளிப்படக்கூடிய இந்த கதிர்வீச்சுகள் மனிதர்கள் மேல படும்போது நம்ம அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும். இதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடம்புல பல உபாதைகள் ஏற்பட்டு கேன்சர் வரையும் போய் மனிதர்கள் இறந்து போற அளவுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யுரேனியம் சார்ந்த இந்த ஃபேக்டரிஸா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், சோ அதிக நியூஸ்ல நம்ம வந்து கேள்விப்படுவோம். இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், ஃபேக்டரிஸா இருக்கட்டும் பக்கத்துல இருந்தாங்க, ஒரு திடீர்னு ஏதோ ஒரு பொல்யூஷன் ஏற்பட்டுச்சு, ஃபேக்டரியில இருந்து ஏற்பட்ட கதிர்வீச்சுனால மக்கள் இறந்து போயிட்டாங்க, அங்கிருந்து ஏற்பட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்றது கெமிக்கல் கசிவுனால வந்து மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இதுக்கு காரணமும் இதுதான். ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க. பட் யுரேனியம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா இந்தியாவில பாத்தீங்கன்னா அதிக அளவில் இது வந்து யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு அபாயமான பொருள்னால இதை வந்து அவ்வளவு ஈஸியா இண்டஸ்ட்ரீஸ்ல ஃபேக்டரிஸ்ல வந்து யூஸ் பண்றதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் அப்ரூவ் பண்ணவே மாட்டாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்தியாவில இதோட பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்குது. சோ அப்படி ஒருவேளை இது வந்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மனிதர்களுக்கு வேற என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த ஃபேக்டரிஸ்ல ரகசியமா வச்சு அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து வெளிப்படும் போது சோ அதை சுத்தி இருக்கும் போது மக்கள் வந்து இந்த யுரேனியம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து இன்ஹேல் பண்ணாங்க, அதாவது அது சம்பந்தப்பட்ட கதிர்வீச்சா இருக்கட்டும் புகையா இருக்கட்டும் இன்ஹேல் பண்ணாங்க அப்படின்னா சீரியஸான லங் கேன்சர் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த யுரேனியம்ல வந்து ஒரு சின்ன சின்ன ஆல்பா பார்ட்டிகல்ஸ் நுண் துகள்கள் இருக்கும். இதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணாலே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லங் சீரியஸா டேமேஜ் ஆகி மொத்தமா வந்து நம்மளுடைய சுவாசமே வந்து நின்னு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிட்னி டேமேஜ் ஏற்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது விஷவாயு அதிகமா உள்ள ஒரு மிகப்பெரிய பொருள் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் இதை வந்து உபயோகிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அணு ஆயுதமாக யுரேனியம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற இடத்துல ஜப்பான்ல இருக்கக்கூடிய இந்த இடத்துல போடப்பட்ட அணு ஆயுதம் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா ஃபேமஸான விஷயமா இருக்குது. அது யாருமே மறக்க முடியாது. ஜப்பான் இன்னைக்கும் கூட அதுல இருந்து மீண்டு வரதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய டெவலப்டு கண்ட்ரி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க வந்து இதுக்குள்ள உள்ளாகி அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகளா இருக்கட்டும் அப்ப ஏற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுத்தினதுனால ஜப்பானுடைய ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. சோ அப்படி அந்த ஒரு அணு ஆயுதத்துல இந்த யுரேனியம் அப்படிங்கிற கெமிக்கல் தான் நிறைய அதிக அளவுல வந்து யூஸ் பண்ணி போடப்பட்டிருக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம். சோ இந்த யுரேனியம் உபயோகிச்சா என்ன ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறது ஜப்பான்ல போடப்பட்ட ஹிரோஷிமா நாகசாகி பாம் மூலமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ போடப்பட்ட இந்த ஒரு பாம் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன்ஹைமர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராபர்ட் ஜே ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் இந்த பாம் வந்து தயாரிச்சிருக்காரு. இந்த பாம்ல அதிக அளவிலான யுரேனியம் அப்படிங்கறத கலந்ததுனாலதான் இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஹிரோஷிமா நாகசாகி மிகப்பெரிய அழிவை சந்திச்சது அப்படிங்கிறது கூட சொல்லப்படுது. இந்த ஒரு அணு ஆயுதத்தை உபயோகிச்சதுனால ஜப்பான்ல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஹிரோஷிமா நாகசாகில கிட்டத்தட்ட 1,40,000 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய நாடுகளா இருக்கக்கூடிய யுஎஸ்ஏ அமெரிக்காவா இருக்கட்டும் யூகே லண்டனா இருக்கட்டும் இந்த 2 நாடுகள் மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஒரு யுரேனியம் அப்படிங்கிற பொருள்ல வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல ரகசியமான பல விஷயங்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. பல ஆராய்ச்சியாளர்கள் பல சயின்டிஸ்ட வச்சு இந்த யுரேனியம் சார்ந்து எப்படி வந்து ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்க முடியும், எப்படி வந்து ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து ரகசியமா உருவாக்க முடியும் அப்படின்ட்டு பலவிதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு பலவிதமான சோர்சஸ்ல இருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சரி இந்த யுரேனியம் அப்படிங்கிறது இவ்வளவு ஆபத்தான ஒரு ஆயுதம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு. சோ எப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த யுரேனியம் அப்படிங்கிறது உலகத்துல எப்படி உருவானுச்சு, எங்க இருந்து இந்த யுரேனியம் அப்படிங்கிறது உலகத்துல வந்து உருவாகுச்சு, எப்படி முதல்ல இது வந்து உலகத்துக்குள்ள வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். இதுக்கு பதிலா ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தியரி சொல்றாங்க. இது வந்து ஒரு சில சமயம் நம்புற மாதிரி இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். பட் ஆனா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சது இதுதான். அது எப்படி அப்படின்னா உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உலகம் அப்படிங்கறது எப்படி உருவாக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பிக் பேங் தியரி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஒரு நுண் துகள ஒரு மிகப்பெரிய எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்து வெடிச்சு செதறி ஒரு மிகப்பெரிய பேரண்ட வெடிப்பு உருவாகி அதுல இருந்து பல தோள்கள் வந்து உலகம் உருவானுச்சு அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. கடவுளை நம்புறவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, கடவுளை நம்பாதவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குது. பட் ஆனா உலகம் எப்படியோ உருவாகுனதுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உலகம் உருவாகும் போது பாத்தீங்க அப்படின்னா வெளியே விண்வெளியில பாத்தீங்க அப்படின்னா அதாவது சூப்பர்னோவா ஆர் நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது. இந்த நட்சத்திரங்கள் விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்து உருவாகும் அப்படின்னா ஏற்கனவே இருந்த ஒரு நட்சத்திரமா இருக்கட்டும் ஒரு எனர்ஜியா இருக்கட்டும் அந்த எனர்ஜினால நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கட்டும் அந்த எனர்ஜினால பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்னு சேர்ந்து அது வந்து ஒரு எனர்ஜி ஒரு ஹீட்டை வந்து வெளிப்படுத்தும். அதுல இருந்து ஒரு நட்சத்திரம் உருவாகும். அதுக்கப்புறமேட்டு வயசாகி வெடிச்சு செதறினதுக்கு அப்புறம் அதுல இருந்து பல நட்சத்திரங்கள் துகள்கள் உருவாகி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் ஃபார்ம் ஆகி வரும். சோ இந்த மாதிரி உருவான ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட 600 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டார் வெடிச்சு செதறி பூமி உருவாகும் போதே பூமிக்குள்ள வந்து அக்யூமுலேட் ஆகி பாத்தீங்கன்னா பூமி கொஞ்சம் கொஞ்சமா உருவாயிட்டு இருக்கும் போதே அதுக்குள்ள வந்து பல நுண்துகள் வந்து விழுந்ததுக்கு அப்புறமேட்டும் அதுக்கப்புறமேட்டு ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி
டைனோசர் வாழ்ந்த காலகட்டமா இருக்கட்டும், அந்த காலகட்டங்கள்லாம் பல விதமான எரிக்கற்கள் வந்து உழுவும் போதா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் விண்வெளியில இருந்து பூமிக்குள்ள, பூமியுடைய நிலப்பரப்புகளுக்குள்ள வந்து ஆழமா இறங்குனதுனால பாத்தீங்க அப்படின்னா இப்படி யுரேனியம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இது வந்து அதிக அளவுல எரிமலைகள் பகுதிகளையும், அது மட்டும் இல்லாம கடல் மட்டங்கள், கடலுக்கு அடியிலையும், கடல் சார்ந்த இடங்களுக்கு பக்கத்துல இது வந்து அதிகமா இருக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுதான் இந்த யுரேனியம் பத்தின இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட்ஸ். யுரேனியம் அப்படிங்கிற எலமெண்ட் எவ்வளவு ஆபத்தான எலமெண்ட் அப்படிங்கிறது ஹிரோஷிமா நாகசாகில போடப்பட்ட குண்டில இருந்து ஜப்பான் அப்படிங்கிறது எப்படி இருந்து மீண்டு வந்தாங்க, அவங்களுடைய கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இந்த எலமெண்ட்டை பத்தி, இந்த ஒரு கெமிக்கலை பத்தி, யுரேனியம் அப்படிங்கிற இந்த ஒரு எலமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து சாதாரண நாட்டுக்கு கிடைச்சது அப்படின்னா உலகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், எவ்வளவு விதமான அழிவுக்கு இந்த உலகம் உண்டாகும் அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா குரியஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.